இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனத்தை தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெய்வீக ஆசிரியர் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அது விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இங்கே புது யுகத்திலே, இங்கே சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே, அதுவரையிலும் யெகோவாவை தெய்வமாக அறிந்திருந்த ஜனங்களுக்கு இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேதுரு பேசுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி என்று சொல்லி தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று திரியேக தேவனுடைய 3வது நபரை ஆழ்த்துவமுடையவராக இங்கே பேதுரு பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒதுக்கப்பட்டவராக, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவராக இல்லாமல், புரிந்து கொள்ளப்படத்தக்கவராக இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மீட்பு திட்டத்தில் பரிசுத்த ஆவியினுடைய முக்கியத்துவத்தை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே, சபையின் புதிய யுகத்தின் நாட்களிலே இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியே இல்லாதிருந்தால் என்ன வித்தியாசம் இருக்கும் என்பதை பற்றி பல கிறிஸ்தவர்களுக்கு எண்ணமே இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவி இல்லாதிருந்தால் இந்த உலகத்தில் ஒரு படைப்புகளும் இல்லை, சர்வ சிருஷ்டிகளும் உண்டாக்கப்படாமல் இருந்திருக்கும், ஏன் மனித இனமே இல்லாமல் போயிருக்கும். ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் போல பேசுகிற அந்த யோபு தெளிவாக சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், மனுக்குலத்தை அவர்தான் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தாவி இல்லாதிருந்தால் வேதாகமே இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1:21 வசனத்தில் பேதுரு இப்படியாக எழுதுகிறார், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடும் இல்லை, புதிய ஏற்பாடும் இல்லை. யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இவைகளின் நிமித்தமாகத்தான் நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15:16 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:10-14 வரையிலும் பார்க்கும் பொழுது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார், மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று பவுல் இங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆகவே
தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளுகிறதற்கு, அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளுகிறதற்கு, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அத்தனை உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தி அறிவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அதற்கு வல்லமையே இல்லாமல் போய்விடும். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவி இல்லாதிருந்தால் மறுபிறப்பு இல்லை, புதிய ஜீவன் இல்லை, பரிசுத்தம் இல்லை, கிறிஸ்தவர்களே இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி என்னும் நபர் வேதாகமம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்துவம் உடையவராக அவர் பேசப்படுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியரில் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 17-18 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பிதாவையும் குமாரனையும் போல ஒரு தெய்வீக நபர். எனவே ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவரை ஒரு சக்தி என நினைக்கக்கூடாது. அவருக்கு கர்த்தத்துவத்தின் தன்மைகள் அத்தனையும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆழ்த்தத்துவம் உடையவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் சிந்திக்கிறவராக நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அதே போல உணர்கிற ஒரு ஆவியானவர், சித்தம் கொள்ளுகிற ஒரு ஆவியானவர், துக்கப்படுகிற ஆவியானவர் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12:11 இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதாவது வரங்களை இந்தெந்த ஊழியத்திற்கு இவைகள் தேவை, இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சித்தம் கொண்டு பகிர்ந்து கொடுக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நமது இருதயங்களில் வாழும் நித்திய தேவன் என்றும், அவர் நமது வழிபாட்டுக்குரியவர் என்றும், அவர் நமது அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் பாத்திரர் என்றும் கருதி நாம் பரிசுத்த ஆவியானவரை மனதில் கொண்டு நாம் நடக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்கிற காரியம் ஒரு 4 காரியங்களை வேகமாக பார்க்கலாம். நமது ரட்சிப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஊழியத்துக்கு பொறுப்பாளர் அவரே. கிறிஸ்துவின் சரீரத்தோடு விசுவாசிகளை கூட்டி இணைக்கிற நபரும் அவரே என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நமது ரட்சிப்புக்கு காரணமானவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படின்னு சொன்னால் யோவான் 16ஆவது அதிகாரம் 7-8 பார்க்கிறோம். நமது பாவங்களை நமக்கு அவர் உணர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நமக்குள்ளாக போராடி நமக்குள்ளாக இருக்கிற பாவங்களை நமக்கு உணர்த்துகிற ஒரு ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில் 1991 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில் என்னோடு கூட போராடின ஒரு ஆவியானவரை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய பாவ வாழ்க்கையை உணர்த்தி அவைகளிலிருந்து நீ மனம் திரும்பி ஒரு ஜெபக்குழுவோடு இணைந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு உன்னை அர்ப்பணித்து விடு என்று சொல்லி 6 மாதங்கள் போராடின ஒரு ஆவியானவரையே நான் பார்த்திருக்கிறேன். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். முதல்ல பாவத்தை உணர்த்தி நம்மை மனம் திரும்ப செய்து அநேக சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், ஞானஸ்நானம் பெற வேண்டிய காரியங்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று போதிக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரை நமக்கு வேதத்தை போதித்து நடத்துகிறவராயிருக்கிறார். தெய்வீக ஆசிரியர், வேதத்தினுடைய எழுத்தாளரே அவராயிருக்கிறபடினால் அதனுடைய கருகலான பகுதிகளை, தேவ சித்தங்களை நாம் ஆராய்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதற்கு தேவையான எல்லா சத்தியத்தையும் நமக்கு போதிக்கிறார். நமக்கு மறுபிறப்பை தருகிறதும் அவர்தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-6 வரையிலும் பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக நிக்கோதேமுவை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் அவன் பிறவாவிட்டால் என்று சொல்லி அவனோடு கூட பேசுகிறதை
பார்க்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்மை மறுபிறப்பு பண்ணுகிற ஒரு ஆவியானவராக நமக்கு போதிக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் என்னுடைய சரீரம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகமும் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் பிழைத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிறேன் என்கிற எண்ணத்தை நம்மளை உருவாக்கக்கூடியவராக, நீ தண்ணீருக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுவுக்காக மறுபடியும் பிழைத்திருக்கிறாய் என்கிற காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மை கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட அவர் இணைத்து விடுகிறவராகவும் இருக்கிறார். எப்படி ஒரு குற்றீராக்கப்பட்டு கிடந்த ஒரு மனிதனை ஒரு சமாரியன் அவனுடைய காயங்களையெல்லாம் கட்டி அவனை தன்னுடைய வாகனத்தின் மேலே ஏற்றி எப்படி சத்திரக்காரனுடைய கைகளிலே கொண்டு ஒப்பு கொடுத்தான், அதே போல நம்முடைய பாவங்களை உணர்த்தி நம்மை மனம் திரும்ப செய்து நம்முடைய உள்ளத்திலே ஒரு உந்துதலை, மனம் வருந்துதலை தந்து, எப்படி ஒரு இளைய குமாரன் மனம் வருந்தி நான் தகப்பனுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்பதற்கு எழுந்து வந்தானோ, அதே போல ஒரு மனம் வருந்துதலை உண்டாக்கி அங்கே தகப்பனானவன் ஓடி வந்து மார்போடு அணைத்து கொள்கிற ஒரு ஒப்புரவாக்குதலினுடைய காரியத்தை இந்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், இதுதான் ரட்சிப்பு. கிருபை வானத்திலிருந்து வருகிறது, சத்தியம் என்னுடைய உண்மையை நான் ஒத்துக்கொண்டு, ஐயோ நான் பரத்துக்கு விரோதமாக, தகப்பனே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன், நான் பாவி, நான் மன்னிப்பு கேட்க வருகிறேன், வேலைக்காரனாயாவது என்னை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தன்னுடைய உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறவர்களை அந்த கிருபை, அகப்பே அன்பு என்று பார்க்கிறோமே, அது எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படியாய் நாற்றமெடுத்தவனாய் இருந்தாலும், மனம் வருந்தி அவரை ஏற்றுக்கொள்ள வரும்பொழுது மார்போடு அணைத்து கொள்ளுகிற அந்த தகப்பனிடம் ஒப்புரவாக்குகிற அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் தெய்வீக தன்மையில் நம்ம பங்கு பெறுகிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். அதாவது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறதே, அந்த காரியத்தை நமக்குள்ளாக தேவனுடைய சுபாவங்களை நமக்குள்ளாக உருவாக்குகிறார். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். 2வது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதே போல 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அவர் நம்மில் தங்கி இருக்கும் பொழுது அவர் செய்யும் சில காரியங்கள், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதாவது அவர் நம்மை சுத்திகரித்து நாம் பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்தி நம்முடைய தூய வாழ்வுக்கு அவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியானவர் நடத்தும்படியாக நாம் அவரை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:13 முன்பகுதியில் கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் நமக்கு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்கு போதித்து பரிசுத்தப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நீ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிக் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நான் அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுனா நீ கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை எவ்வளோ பரிசுத்தமாக பார்த்துக்கிற, உன்னுடைய சரீரமாகி ஆலயத்தில் நான் தங்கியிருக்கும்போது நீ அதை எவ்வளோ பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணுங்கிற உணர்வை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்குள்ள நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44-45 நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர்
நமக்கு ஆராதனைகளில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஜெப வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்கு, பரிசுத்த வாழ்வில் நிலைத்திருப்பதற்கு ஜெபத்தை நமக்கு அவர் கற்றுத்தந்து உதவி செய்யக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். நாம் தேவனிடம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறவராயும் இருக்கிறார். ரோமர் 8:26-27 முன்பகுதி வரையிலும் அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமது தெய்வீக ஆசிரியர், நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவரும் அவரே. எல்லா நாட்களிலும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாக அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார். மூன்றாவதாக ஊழியத்திற்கு பொறுப்பாளர் அவரே. விசுவாசிகள் ஊழியம் செய்யவும் சாட்சி கூறவும் நமக்கு வல்லமையை தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 அதை பார்க்கிறோம். உலகத்தின் முன்பாக, திருச்சபையின் முன்பாக ஊழியம் செய்கிறதற்கு நமக்கு வல்லமை தேவை. அதை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அதே போல ஊழியத்திற்கு வரங்களை தருகிறார். அதே போல அபிஷேகத்தை, கிறிஸ்துவின் மேலிருந்த அதே அபிஷேகத்தை நமக்கு தந்து ஊழியத்தை செய்யும்படியாக அவர் அழைக்கிறார். கடைசியாக கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட கூட்டி இணைக்கிற ஒரு நபராக பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3வது நபராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:13 நம்ம பார்க்கிறோம். ஒரே ஆவியினால நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம், ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் இணைக்கப்படுகிறோம் என்பதை பார்க்கிறோம். திருச்சபையில் அவர் வாழ்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 கையினால் கட்டப்பட்ட ஆலயத்திலும் நம்முடைய சரீரத்திலும் அவர் வாழ்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறதே. திருச்சபையை கட்டி எழுப்புகிறார். எபேசியர் 2:22 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைக்கு அவரே உயிரூட்டக்கூடியவராக இருக்கிறார். பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை அறியாமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து என்று பார்க்கிறோம். திருச்சபையின் திருப்பணியை வழிகாட்டி நடத்துகிற அவர் பரிசுத்த ஆவியானவரே என்று அப்போஸ்தலர் 13:2 பார்க்கிறோம். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். திருப்பணிக்கென்று ஆட்களை நியமிக்கிறவரும் அவரே. அப்போஸ்தலர் 20:28 பார்க்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த, அதாவது கண்காணிகளாக, சூப்பர்வைசர்களாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஊழியங்களுக்கென்று நம்மை நியமிக்கிறவர் அவரே. திருச்சபைக்கு வரங்களை தருகிறவரும் அவரே. 1 கொரிந்தியர் 12:1-11 வரையிலும் பார்க்கிறோம். திருச்சபையில் போதகர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். சுவிசேஷத்தை பாதுகாக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவரே. 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, அந்த சுவிசேஷத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருச்சபையின் நீதியை அவர் வளர்க்கக்கூடியவராக இருக்கிறார். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இத்தனை காரியங்களையும் நமக்குள்ளாக தெய்வீக ஆசிரியராயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அவரால் வழிநடத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.